हाई फ्रेंड्स माया चीनू सीरियल पற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புவனேஸ்வரிக்கு ஊர் மரியாதை கிடைக்க விடாமல் ஜானகியும் மாயாவும் தடுத்துட்டாங்க. பார்த்தோம்னா ஜானகிக்கு ஊர் மரியாதை கொடுக்கவும் இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்க எல்லாருமே ஜானகிக்கு நன்றி சொல்கிறாங்க. சரி இன்னும் 15 நாளில் கார்த்திகை தீபம் வருது, அன்னைக்கு நம்ம கோயிலில் விசேஷமாக நம்மளுக்கு பூஜையெல்லாம் நடத்தணும் அப்படின்னு அங்கே பூசாரி சொல்லவும் ஊர்க்காரங்களாம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து ஜானகி அந்த ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி ஜானகி மேலே ரொம்பவே கோவத்தோடு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு வந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் வரதான் செய்வேன், என்ன என் புருஷன் வரமாட்டாரு, அதனால உனக்கு இந்த கௌரவம் கிடைச்சிருன்னு சொல்லி நீ பார்த்தியா என்ன, கண்டிப்பாக அதை நான் அது கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு ஜானகி புவனேஸ்வரி சொல்கிறாங்க. நீ நினச்சது எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன், என்ன என் புருஷன் வரமாட்டாரு, அதனால இந்த ஊர் மரியாதையும் கௌரவத்தையும் நீயே வாங்கிடலான்னு சொல்லி கனவு கண்டுட்டு தானே இருந்த, அதை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி புவனேஸ்வரிட்ட ரொம்பவே சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு புவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்களும் ஜானகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜானகி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரியால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. வா மாயா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவை அழைச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கான இந்த கூட போறாலே மாயா இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க. பார்வதி இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன நடந்திருக்கும், புவனேஸ்வரிக்கு இந்த ஊர் மரியாதை கிடைச்சிருக்கும் அதுதானே நடந்திருக்கும் அப்படிங்கும்போது, அதுதான் கிடையாது, அப்போ உங்க வீட்டுல என்ன நடந்தனே உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது பார்வதிக்கு ஒன்றும் புரியாம அவங்க குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு மகாலிங்கத்திட்ட கேட்கும் போது, ஜானகியும் மாயாவும் இந்த மாதிரிக்கு வந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மகாலிங்க பார்வதிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்வதி இந்த விஷயத்த சொல்லுதாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இங்க என்ன நடந்து தெரியுமா, ஜானகியும் மாயாவும் போய் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க, சொல்ல பொண்ணாக்கி அவர் போக மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு, தன்னுடைய அண்ணன் போகாத இடத்துக்கு நானும் போக மாட்டேன்னு இவரு சொன்னாரு, ஆனா அந்த மாதிரி இடத்துல இவங்க 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப அங்க ரகுராமும் வந்துருந்தாங்க. அப்ப ரகுராம கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பார்வதி பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராமோட அம்மா சொல்றாங்க, அப்படிலாம் அவ போயிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ நான் என்ன சொல்றது பொய்யே என்ன, இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் இருக்க தானே செய்யறோம், ஆனா அவங்க 2 பேரையும் மட்டும் தானே காணல அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல ஜானகியும் மாயாவும் வராங்க. அப்ப அவங்க கையில ஊர்க்காரங்க கொடுத்து அந்த மரியாதையும், அதாவது அந்த தலப்பாகை கட்டினாங்களா அதையும் எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததுமே ரகுராமும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜானகியை பார்த்து பார்வதியும் பத்மாவும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க போயிருப்பீங்க, சொல்ல போனாக்கி அவரே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, தன்னுடைய அண்ணன் போகாத இடத்துக்கு நானும் போக மாட்டேன்னு இவரும் சொன்னாரு, ஆனா நீங்க 2 பேரும் போயிருக்கீங்களா, எதுக்காக குடும்ப கௌரவத்தை வாங்குறதுக்காக போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் நான் என் புருஷனோட குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் போனேன், இல்லைன்னா அந்த புவனேஸ்வரிக்கு போயிருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கே போகலைன்னு நம்ம முடிவு பண்ணியாச்சுது, அதுக்கப்புறமா அது யாருக்கு போனால் நம்மளுக்கு என்ன கவலை, நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படின்னு எல்லாருமே ஜானகிட்ட கேட்கும் போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டல, இதுக்கு மேலே உன் முகத்தில் முழிக்குதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரூமுக்குள்ளே போய் கதை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஜானகி அழுதுகிட்டே நேராக ரூமுக்கிட்ட போகிறாங்க. அப்போ கூடயே மாயாவும் போகிறாங்க. ஏங்க நீங்க இந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்க, சொல்ல போனாக்கி உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் போனேன், அதையா நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க, நீங்க மட்டும் போகலைன்னா கண்டிப்பா இந்த குடும்ப கௌரவம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு போயிருக்கணும், அதை தடுத்து நிறுத்ததுக்காக தான் நான் செய்தேன், ஆனா நீங்க ஏன் என்ன புரிஞ்சிக்காம இந்த மாதிரி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவும் ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இந்த எல்லாத்துக்கான இந்த ஒருத்தி நிக்கிறா பாரு, இவாதான் பண்ணியிருக்கணும், சொல்ல போனாக்கி அண்ணி கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனா இவாதான் பேசி பேசி கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் ஜானகி எதுவுமே பத்தி அதை பற்றி பேசாம அவங்க ரகுராம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் ரூமுக்குள்ள உட்காந்துருக்குறாங்க. இந்தாங்க அவங்க கொடுத்த மரியாதையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ரூம் பக்கத்தில் இருக்கிற இந்த டேபிளில் வச்சுட்டு ஜானகி அவங்க பட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லா சாதனத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் எல்லாமே இப்போ அவளுக்கு போயிடுச்சுது, அந்த ரகுராம் வரமாட்டான், அதனால அந்த ஊர் மரியாதை எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி நான் எவ்வளவு அவளோட இருந்தேன், ஆனா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாங்க, ஈஸ்வரி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஒரு கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க, என்னன்னா நீ சொல்ற அப்படின்னு சொல்லவும், ஆமா இவ ஜானகியும் மாயாவும் வந்திருக்காங்களா, இந்த விஷயம்
அங்கே குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது, இது எனக்கு இப்போ தான் மகாலிங்கமே என்று சொன்ன அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே புவனேஸ்வரிக்கு வந்து ஒன்று புரிய முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொல்கிற கேட்கும்போது, ஆமாம் இந்த விஷயம் வந்து ரகுராமுக்கே தெரியாமல் தான் ஜானகி வந்திருக்கிறா, அதனால அங்கே வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே வந்து அவங்க 2 பேருக்குள்ள பேச்சு இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஊர் மரியாதைக்கு வந்து அவன் வரமாட்டேன் தான் சொல்லியிருக்கிறான், அவனே மீறி 2 பேர் தான் வந்திருக்கிறா, இதனால அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அதனால நமக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கவோ இதை கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, நான் நீ சொல்றதுல கெட்டதுல ஒரு நல்லது தான் நடந்திருக்கு, இந்த ஒரு சின்ன விஷயம் போகணும் அப்படிங்கிறாங்க. இது சின்ன விஷயம் இல்லாம பெரிய விஷயமாக்கும். அது மட்டும் இல்லாம பார்வதிக்கு இப்போ மாயா மேலேயும் ஜானகி மேலேயும் கோபம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சிவாவுக்கும் இந்த மரியாதை கிடைக்கல, அப்ப 2 பேருக்கும் கிடைக்காத மரியாதை அவளுக்கு கிடைச்சிருச்சு சொல்லிட்டு பார்வதியும் கோபத்தோட இருக்கிறா. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாண்ணே, நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த விஷயத்த ஊதி ஊதி எவ்வளோ பெருசாக நம்ம ஆக்குறோம் பாரு, அந்த குடும்பத்தையும் 2 ஆக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா ரூமுக்குள்ளே வரவும் அப்போ சீனும் வந்துருந்தாங்க. ஐயோ சீனி நீ வந்துட்டியா, இந்தா நீயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திக்கும் போது ரொம்ப என்ன நடிக்காதன்னு அப்படின்னு சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சின்ன இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாதா, எங்க என் கண்ணை பார்த்து நீ வந்து என்னை திட்டு ஒரு வாதாட அப்படின்னு சொல்லும் போது உடனே சீனு வந்து அவங்க கண்ணை பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஐயோ இந்த கண்ணை பார்த்தா நம்மளால பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனு திரும்பிக்கிட்டு தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இப்போ சீனு சொல்கிறாங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்தை எனக்கு வந்து எந்த வித தப்பும் படலை, சொல்ல போனாக்கி நீ நல்லது தான் பண்ணியிருக்கிற, அத்தையை மட்டும் நீ கூட்டிகிட்டு போகலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஊர் மரியாதை வந்து புவனேஸ்வரிக்கு கிடச்சிருக்கும், ஆனால் அது நீ பண்ண உடம்பு தடுத்திருக்கிற, இதுக்கு நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்லுது அப்படிங்கவும் என்ன சீனு நீயே பேசுற, நான் என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும்போது ஆமா இன்னைக்கு ஜானகி அத்தைக்கு இந்த மரியாதை கிடைச்சதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது, அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட லவ்லாம் பண்ணுதுன்னு மட்டும் நீ நினைச்சுக்கிடாதானே அப்படின்னு சீனு சொல்லவும் இதை பார்த்துட்டு மாயா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீன் தூங்கிருந்தாங்க. அப்போ மாயா வந்து எந்திரிச்சு பார்த்தோம்னா சிம் கார்டெல்லாம் மாத்துறாங்க. மாத்திட்டு அவங்க கார்த்திகிட்ட வந்து குரலை மாற்றி வேற ஒரு பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் நம்ம கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா அவங்க ஜானகி பார்க்குறாங்க, எதுக்காக மாயா இந்த மாதிரி பேசுகிறா கார்த்திட்டு அப்படின்னு சொல்லி அவங்க குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போகிறாங்க. சொல்ல பண்ணாக்கி கார்த்தியை கையங்கலமாக பிடிக்கிறதுக்காக மாயா இந்த மாதிரிக்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போட்ட திட்டப்படி எல்லாமே வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.